அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 2024ஆம் ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாசி மாதம் 2024ஆம் ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க. பொதுவா ராகு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அப்படி ராகு 7ஆம் இடத்துல இருந்தா திருமணம் சம்பந்தப்பட்ட வகையில, திருமணம் உறவு சார்ந்த வகையில மட்டும் உங்களுக்கு தொந்தரவை கொடுக்குங்க. அதாவது உங்களுக்கு திருமணம் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு திருமணம் பண்ணணும்னு நினைச்சா ஏதாவது ஒரு விதத்துல தடங்கல்கள் வரும். அப்போ உடனே திருமணம் நடக்காது. ஆனா தசாபுத்தி சாதகமாக இருந்தா ஆட்டோமேட்டிக்கா திருமணம் நடக்கும். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. 7ல ராகு இருக்கிறது கணவன் மனைவி உறவை பாதிக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கு ஏதாவது ஒரு வகையில ஒற்றுமை இருக்காது. அப்போ ஏதோ ஒரு விதத்துல சண்டை, சச்சரவு, பிரிவினை இத மாதிரி எல்லாம் தோன்றும். அத மாதிரி எல்லாம் வரும். அப்போ கணவன் மனைவி உறவுல நீங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒற்றுமையா இருக்க பாருங்க. அப்படி இருந்தாதான் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்து குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குரு பகவான் 4 மற்றும் 7 அதிபதி 8ஆம் இடத்துல தாங்க இருக்காரு. அப்போ அதனால உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை கொஞ்சம் கீழே விழுந்துடலாம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த மாதிரியான பலன்கள் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு, தாய் அல்லது கணவன் மனைவி இவங்கள யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குரு பகவான் எப்பவுமே அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடாதுங்க. 4ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறது பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி எந்த வீட்டுல இருக்குமோ அந்த வீட்டுல இருக்க பிடிக்காது. அந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்க மாதிரி தோணும். அந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்துல குரு இருக்கிறது பணத்தினால பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பண தட்டுப்பாடு வரும். பண வரவை கொடுக்காது. வர வேண்டிய பணம் வராது. ஏதாவது ஒரு விதத்துல பண முடக்கம் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். சிலருக்கு கடன் வரும். கடனால சில தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. சிலருக்கு நகைகள் அடமானம் போகும், ஏலம் போகும். ஒரு சிலருக்கு பேங்க் லோனால தொந்தரவு வரும். இப்ப ஏதாவது பொருள் அடமானம் வச்சிருந்தா அது வீட்டுல உங்களுக்கு நோட்டீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ ஒரு சிலருக்கு கோர்ட்டு சார்ந்த தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு சார்ந்த தொந்தரவுனா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ நீங்க மாசி மாதத்துல உங்களுக்கு குரு 8ல இருந்தா பொருளாதார விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாம கடன் வாங்கக்கூடாது. தேவையில்லாம யார்கிட்டையும் நீங்க பணம் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா அதை திரும்பி கொடுக்க முடியாது. அதனால உங்களுக்கு வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்துல நீங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க முடியுமோ அவ்வளவு எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி நீங்க யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம். கொடுத்தாலுமே அது திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்க பொருளாதார விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 6வது ராசியில தான் உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு. சனி 6ல இருக்கிறது ரொம்பவே நல்லது. நோய், கடன், பகை எல்லாமே விலகும். பழைய கடன்கள் இருந்தா அந்த கடன்கள் தீரும். அதே மாதிரி நோய் நொடிகள் இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது எல்லாம் தீரும். போட்டி பொறாமைகள் எல்லாம் உங்களுக்கு தீரும். நீங்க எதிரிகளை ஈஸியா ஜெயிக்கலாம். கோர்ட்டு கேஸ்ல கூட வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு சனி உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலுமே சிலருக்கு நோய்கள் வரும். என்ன மாதிரியான நோய்கள்? முழங்கால் வலி, முதுகு வலி இத மாதிரி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் வர்றதுக்கான சில கன்னிராசி அன்பர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வாகனத்துல சேதாரம் ஏற்படும். வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதடையும். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வண்டி கீழே போட்டுருவீங்க, தள்ளி விட்டுருவீங்க. ஒரு வண்டி இன்னொரு வண்டி மேல உரசிடும். இந்த மாதிரியான பலன்கள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாகன வழியில மட்டும் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். வாகன விரயங்கள் மட்டும் வராம பார்த்துக்கணும். ஆனா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க, வண்டி வாகனம் சார்ந்த தொழில் செய்யறவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும்.
அப்படி இல்லைன்னா உங்களால அதுல மிகப்பெரிய லாபத்தை எடுக்க முடியாதுங்க. அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது நீங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணுங்க. உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் மாசி மாதம் 1ஆம் தேதி 5வது இடத்துக்கு தான் போறாரு. அப்போ தனாதிபதி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்காரு. அப்போ குரு பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கலன்னா கூட கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணப்புழக்கம் சரளமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அதனால குரு கொடுக்கலனா கூட சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி தர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே சுக்கிர பகவான் 25ஆம் தேதி மாசி மாசம் 6வது இடத்துக்கு போயிடுவாரு. அப்ப உங்களுக்கு பண தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கதான் செய்யும். மாசி 25க்கு அப்புறம் அது ஒரு 15-20 நாள் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். அதே மாதிரி மாசி 25க்கு அப்புறம் உங்க வீட்டுல இருக்க வாகனங்கள் பழுதடையலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்க எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதடைகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த மாசி மாதத்துல புத பகவானை பொறுத்தளவுக்கு 10ஆம் அதிபதி 5ல இருக்கிறாருங்க. 5ல இருக்க புத பகவான் மாசி மாதம் 1ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா ஒரு 10-20 நாளைக்கு வேலை பார்க்கறவங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். வேலைக்கு போகவே தோணாது. வேலையை விட்டுறலாமா அப்படின்னு தோணும். வேற இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு தோணும். வேலையில வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரினால கூட வேலை பார்க்குறவங்களனால ப்ரெஷர் இருக்கும். வேலையில முன்னேற்றம் இருக்காது. அப்போ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வேலையில பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ வேலையில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்கறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. மற்றபடி இந்த தொழில் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டா சுய தொழில் பண்றவங்களாக இருந்தாலுமே நீங்க அவங்களுக்குமே ஒரு 10-20 நாட்கள் தொழில் ஸ்தானம் கொஞ்சம் வீக்கா தாங்க இருக்கு. அது மாசி 1ல இருந்து ஒரு 19 நாளைக்கு அப்படிதான் இருக்கும். மாசி 19ஆம் தேதி புத பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு போறாருங்க. அப்போ அந்த இடத்துல போய் உங்களுக்கு நீச்சமாகறாரு தொழில் ஸ்தானாதிபதி. அப்போ தொழில் ஸ்தானாதிபதி நீச்சமாக கூடாது. அப்போ நீச்சமானாலும் தொழில கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். அதுவும் அந்த ஒரு மாசத்துல தொழிலையும் வேலையிலும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. சூரியனை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவா 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தா ஒரு சிலருக்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற உபாதைகள் ஏற்படும். அதனால ஒரு சிலருக்கு மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா போட்டி, பொறாமை எல்லாமே விலக போகுதுங்க. எதிரிகிட்ட இருந்து வரக்கூடிய சிரமங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி போறதுக்கான வாய்ப்புகளை சூரியன் உங்களுக்கு உருவாக்குவாரு. எதிரிகள் ஜெயிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு எதிரி நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க. அப்போ உங்களுக்கு பொதுவா அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அப்போ அப்படி இருந்துட்டாரு அப்படின்னா பிள்ளைகள் வழியில தொந்தரவு இருக்கும். குழந்தைகளுக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மெயினா மூத்த குழந்தைகள் பிள்ளைகள் வழியில வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகள்னால ஏதாவது ஒரு வகையில மன நிம்மதி இருக்காது. அப்போ பிள்ளைகள்னால கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு இந்த மாதத்துல கோபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது இழப்பீடுகள் ஏற்படும். திடீர்னு யாராவது ஒண்ணு நடக்கும். அப்போ உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு கோபம் அதிகமாக இருக்கும். அத டக்குன்னு அவங்களால ஏத்துக்க முடியாது. அதனால என்ன இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமா இருப்பாங்க. அதனால நம்ம கவலைப்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. அதனால உங்களுடைய மூத்த பிள்ளை விஷயத்துல பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்க அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படும். அவங்கனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். மற்றபடி வேற எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாதுங்க. ஆக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்துல கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா தாங்க இருக்கு. உங்க வாழ்க்கையை ஓரளவுக்கு இந்த மாசத்துல நார்மலாக போகும். ரொம்பவும் நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. ரொம்ப மோசமா போகும் அப்படின்னே சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
மற்றபடி இந்த மாசி மாத கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கு. மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.